அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா, இதை பத்தி தான் இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 72,000 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட். சரிங்களா, அதான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு போர்ட் டெவலப் பண்ண போறாங்க, ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது டெவலப் பண்ண போறாங்க, ஒரு பவர் பிளான்ட் அப்படிங்கிறது டெவலப் பண்ண போறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் பவர் கொடுக்கறதுக்கு அடுத்தது ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட், நிறைய பேர் இங்க வேலை செய்ய போறாங்க. ஹியூமன் செட்டில்மெண்ட்காக ஒரு செட்டில்மெண்ட்டையும் கிரியேட் பண்ண போறாங்க. எல்லாமே அந்தமான் நிக்கோபாரோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல டூரிசம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்தியா வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா இந்த கிரேட் நிக்கோபாரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. சரியா, ஸோ கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அனிட்கோ அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சியா இருக்க போறாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் எழுதுறப்ப இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ என்னெல்லாம் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், அதான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு போர்ட்டை கிரியேட் பண்ண போறாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா இருக்கு. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா வரக்கூடிய கப்பல்கள் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி கண்டெய்னர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி போற மாதிரியான ஒரு போர்ட், அதான் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. ஒரு ஏர்போர்ட், ஒரு 2 சிட்டியை கிரியேட் பண்ண போறாங்க. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ட்ரேடிங் ஜோன் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கீழே பண்ண போறாங்க. அதே மாதிரி ஒரு 450 மெகாவாட் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ண போறாங்க. எதுக்குன்னா இது எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுக்கறது தான். சரிங்களா, கிரீன் ஃபீல்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து புதுசா தரிசு நிலத்துல இருந்து ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. ஃபுல்லா காடா இருக்கும். அந்த காடை அழிச்சுட்டு நம்ம ஒரு ஏர்போர்ட்டையோ ஒரு சிட்டியோ பில்ட் பண்றோம்னா அந்த விஷயத்துக்கு பேர் தான் கிரீன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு சிட்டிஸ் அண்ட் தென் கிரீன்ஃபீல்டு போர்ட் எல்லாமே நமக்கு வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் பண்றாங்க. ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், ஒரு ஏர்போர்ட், சிட்டி, பவர் பிளான்ட் இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் கீழே பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்டோட தேவை, நீட் ஃபார் த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கு. ஓகேவா, வேர்ல்டோட முக்கியமான சி ரூட்ல இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது இருக்குங்களா. இதுதான் இந்தியா, இங்க ஸ்ரீலங்கா, இங்க வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தான் இருக்கு. முக்கியவாசியான இந்த சுவஸ் கேனல் வழியா, ரெட்சி வழியா வரக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே இந்த வழியாவும் இங்க இருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாவும் தான் நமக்கு பசிபிக் ஓஷன் நோக்கி போகும். சரிங்களா, அப்ப இந்த ஒரு ரீஜன் அப்படிங்கிறது நமக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங்ல வந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் அப்படிங்கறது கொண்டு வந்தோம்னா நமக்கு எக்கனாமிக்கலி நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 20-25% குளோபல் சீ ட்ரேட், 35% ஆயில் சப்ளைஸ் எல்லாமே இந்த வழியா தான் போகுது. சைனாவோட ஷிப்மெண்ட், ஜப்பானோட ஷிப்மெண்ட், ரஷ்யாவோட ஷிப்மெண்ட் எல்லாமே இந்த வழியா தான் போயாகணும். அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே எக்கனாமிக்கலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கவுண்டர் ஃபாரின் பவர் கன்சாலிடேஷன். ஓகேங்களா, அதாவது மற்ற நாடுகள் வந்து இந்த இடத்துல நிறைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தாங்க. குறிப்பா சைனாவை பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால போர்ட் வச்சிருக்காங்க. மால்டீவ்ஸ் வந்து இப்ப சைனாவுக்கு ஆதரவான ஒரு நாடா மாறிட்டே வருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு தனியா இந்தியா அவங்களுடைய அந்த பவரை காட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அதை சார்ந்த டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நடத்தாங்க. அதனாலதான் கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபாரின் பவரை எதிர்த்து அதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தேவையா இருந்துச்சு. அடுத்தது இம்ப்ரூவிங் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தோம்னா நமக்கு மெயின்லேண்ட், இந்தியாவோட மெயின்லேண்ட்ல தான் பார்த்தோம்னா போர்ட் எல்லாமே இருக்கு. டெவலப்மெண்ட் நிக்கோபார்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை கொண்டு வரது கனெக்டிவிட்டியுமே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டூரிசம் அப்படிங்கிறது ப்ரொமோட் பண்ண முடியும் நம்மளால. நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல டூரிசம் நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டோட நீட் அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா, அடுத்தது சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் பக்கத்துலதான் இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா போகக்கூடிய எல்லா கப்பல்களுமே இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதனால நமக்கு நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜியோ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், சைனாவோட நேவல் இன்ஃபுளுன்ஸை நம்மளால கவுண்டர் பண்ண முடியும். அதுதான் ஜியோ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, சைனாவோட நேவல் இன்ஃபுளுன்ஸை நம்மளால கவுண்டர் பண்ண முடியும். அதே மாதிரி குவாட் நாடுகள் பார்த்தோம்னா குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம்.
இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். இந்த நாடுகள் பார்த்தோம்னா ஏசியா பசிபிக் ஓஷன்ல வந்து செக்யூரிட்டியை வந்து மேரிடைம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்குமே இந்த லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஜியோ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கீழே கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததா அப்கிரேடேஷன் ஆஃப் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அடுத்தது எக்கனாமிக்கலி நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ல பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட எக்கனாமிக் growth அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பு அப்படிங்கறத நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ராஜெக்ட். இது எல்லாமே வந்து நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அதுதான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லோக்கல் பீப்புளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இதனால அந்தமான் நிக்கோபாரோட ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுமே டெவலப் ஆகும். அடுத்து அதுதான் நமக்கு டூரிசம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பொதுவா. ஓகேவா. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கு, எக்கனாமிக்கல் growth அப்படிங்கிறது இருக்கு, டூரிசம் நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியும், நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா இருக்கு, அதே மாதிரி சைனாவை கவுண்டர் பண்ண முடியும், குவாட் கண்ட்ரீஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனாவும் இருக்கு இது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஆனா இந்த ப்ராஜெக்டோட பார்த்தோம்னா நிறைய வந்து சிக்கல்கள் அப்படிங்கிறது, ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய மரங்கள், கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான், 9,64,000 மரங்களை வந்து இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டுக்காக வெட்ட போறாங்க. இல்ல 9,64,000 மரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான எண்ணிக்கை தான். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகள் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக போகுது. கோரல் ரீஃப்ஸை நாங்க டிரான்ஸ்லொகேஷன் பண்ண போறோம், இங்க இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் எடுத்து வேற இடத்துல வைக்க போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாலுமே இது பெரிய ஒரு பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தான் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிக்கோபார், மெகாபோர்ட் பேர்ட், லெதர் பேக் டர்டில்ஸ், இந்த மாதிரியான உயிரினங்களுமே நமக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா பார்த்தோம்னா த்ரெட் டு ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த பகுதிகளில் பார்த்தோம்னா சோம்பன் அண்ட் நிக்கோபாரி ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிற ஏரியாஸ்ல அதிகமா காணப்படுவாங்க. ஓகேவா. சோம்பன் ட்ரைப்ஸ், நிக்கோபாரி ட்ரைப்ஸ்ல பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடிய ஏரியால அதிகமா காணப்படுவாங்க. ஸோ இவங்களோட உரிமைகள் எல்லாம் பாதிக்கப்படும், இவங்கெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா செய்ஸ்மிக் வல்னரபிலிட்டி. செய்ஸ்மிக் வல்னரபிலிட்டி கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய எந்த லொகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகமா எர்த்குவேக் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சரிங்களா. ஸோ எர்த்குவேக் நடக்கக்கூடிய இடத்துல இந்த ப்ராஜெக்டோட நம்ம பண்றது, அது ப்ராஜெக்டே வந்து நமக்கு ரொம்ப வல்னரபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது, செய்ஸ்மிக் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது. அடுத்தது லேக் ஆஃப் அடிக்குவேட் கன்சல்டேஷன். ஓகேங்களா. ஸோ பொதுவா பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவசரமா வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கும். ட்ரைபல் கவுன்சில், அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் கவுன்சில் கிட்ட எல்லாம் சரியான முறையில இந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. ட்ரைபல் கவுன்சில் அவங்களோட அப்ரூவலை கொடுத்திருப்பாங்க, மறுபடியுமே பார்த்தோம்னா ட்ரைபல் கவுன்சில் அவங்களோட அப்ரூவலை வந்து ரிவோக் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை பத்தி அவங்களுக்கு தெரிய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவோக் பண்ணிருப்பாங்க. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே ஒரு கமிட்டியை வந்து ஹை பவர்டு கமிட்டி அப்படிங்கறத செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்காகவே ஒரு கமிட்டியை வந்து போட்டிருக்காங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். அதுதான் நம்ம சொல்றோம் லேக் ஆஃப் அடிக்குவேட் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. அடுத்தது இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன், இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன்ஸை வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி, குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இந்த திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த கலித்தியா பே வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. இந்த ஐலாண்ட் இந்த ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டுக்கு கீழே வரும். ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இந்தியாவோட கடமையா இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட நம்ம டெவலப் பண்ணோம்னா இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல அண்டர்மைனிங் இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணவே இல்லை. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறதையும் இந்தியா சரியான முறையில பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது, அதே மாதிரி என்ன மாதிரியான சோசியல் இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்தியா சரியான முறையில பண்ணல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான சோசியல் இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய நிக்கோபாரி, சோம்பன் போன்ற இந்த பழங்குடியினர்கள்லாம் பார்த்தோம்னா பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட அந்த காடுகள் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிறது பறிக்கப்படும். அவங்க அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா வெளியில இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றப்ப அவுட் சைடர்ஸ் நிறைய பேர் அந்த நிக்கோபாருக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க.
ஸோ அவுட் சைடர்ஸோட நிறைய கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அரசாங்கம் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக் அன்வியபிலிட்டி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் அன்வியபிலிட்டி அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு இனிஷியல் கால்குலேஷன்ஸ் படி 72,000 crore அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு இன்னும் அதிகமான செலவு ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவுட்கம் இருக்குமா அப்படிங்கறதையும் கொஸ்டின் பண்றாங்க நிறைய பேர். சரிங்களா? சோ இதுதான் இந்த கிரேட் நிக்கோபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. சமீபத்துல ஒரு இஷ்யூ பேஸ்டா இந்த கொஸ்டின் இந்த ஒரு டாபிக், இந்த ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ்ல இஷ்யூ பேஸ்டா வந்துட்டே இருக்கு. சோ அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றாங்க, என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு 2 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.